கருணாநிதியின் மூத்த மகன் முத்து உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. கோபாலபுரம் இல்லத்தில் அஞ்சலி செலுத்த ஏற்பாடு. வேளாங்கண்ணி ஆலயத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரார்த்தனை. நாகையில் மீனவர்களுடன் கலந்துரையாடல். கூட்டணி ஆட்சி என பாஜக கூறுவது அதிமுக பலவீனமடைந்து வருவதையே காட்டுவதாக மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கருத்து. முதிர்ச்சியான அரசியலை எடப்பாடி பழனிசாமி செய்ய வேண்டுமென இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தல். அதிமுக பாஜக கூட்டணியில் சர்ச்சை எதுவும் இல்லை என தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கருத்து. திமுக அரசை அகற்றுவதற்காக ஒன்றாக இருப்பதாக விளக்கம். எல்லோரும் ஒரே புள்ளியில் இணைந்திருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரே புள்ளியில் இணைந்திருக்கின்றோம். அது எப்படி இருக்கணும், வருகின்ற காலம் எப்படி இருக்கணும், தேர்தலுக்கு முன்பு எப்படி இருக்கணும், தேர்தலுக்கு பிறகு எப்படி இருக்கணும், சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசுவார்கள். நான் 2 தினம் முன்பு பேசியது நம்முடைய கட்சியினுடைய தலைவர் என்ன பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இதில் சர்ச்சையோ சண்டையோ இல்லை எந்த குழப்பமோ இல்லை. எங்களை பொறுத்தவரை திமுக அகற்றப்பட வேண்டும் என்கின்ற விஷயத்தில் ஒன்றாக நிற்கும் பொழுது குழப்பம் எங்கிருந்து வருங்கண்ணா? கும்மிடிப்பூண்டி அருகே 8 வயது சிறுமி பாலியல் வழக்கில் குற்றவாளியின் தெளிவான புகைப்படம் வெளியானது. 8 தனிப்படைகளை அமைத்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. சிறுமி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் அதிமுகவினர் சாலை மறியல். அடிதடி வழக்கிலிருந்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விடுவிப்பு. திருச்சி விமான நிலையத்தில் 2 தரப்பினரிடையே நடந்த மோதல் வழக்கில் திருச்சி நீதிமன்றம் உத்தரவு. மதுரையில் வரதட்சணை கேட்டு மனைவியை கொடுமைப்படுத்திய விவகாரத்தில் தலைமை காவலர் பூபாலன் கைது. மாமனார் மாமியார் உள்ளிட்டோரை கைது செய்ய காவல்துறை தீவிரம். தனது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் கருத்து. தேசிய மனித உரிமை ஆணையம் தலையிட்டு விசாரிக்க வலியுறுத்தல். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை என்ற பெயரில் பொது கோயிலை ஆண்டு கணக்கில் மூடி வைப்பது சரியல்ல என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. சாதியின் பெயரால் மக்களை கோயிலுக்குள் அனுமதிக்க மறுப்பது அதிர்ச்சியளிப்பதாகவும் நீதிபதி வேதனை. நீலகிரி மாவட்டத்தில் அவலாஞ்சி பைக்காரா பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை. அவலாஞ்சி, பைன் ஃபாரஸ்ட் உள்ளிட்ட 3 சுற்றுலா தலங்கள் தற்காலிகமாக மூடல். குற்றால அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் குளிக்க தடை. சுருளி அருவியிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்த வனத்துறை. நாமக்கல் மாவட்டத்தில் 6 பேரின் சிறுநீரகம் விற்கப்பட்டது விசாரணையில் அம்பலம். சிறுநீரகங்களை திருடும் கும்பலே போலி சான்றிதழ்களை தயாரித்து கொடுத்ததாக தகவல். உளுந்தூர்பேட்டை அருகே வீட்டில் ஜன்னல் கண்ணாடியை அடித்து நொறுக்கிய ஊராட்சி துணைத் தலைவர் உள்ளிட்ட 4 பேருக்கு அரிவாள் வெட்டு. படுகாயமடைந்தவர்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதி. திருப்பதி கோயிலில் இந்துக்கள் அல்லாத 4 ஊழியர்கள் சஸ்பெண்ட். கிறிஸ்தவ மத நம்பிக்கையை பின்பற்றி வருவது உறுதியானதால் தேவஸ்தானம் நடவடிக்கை. இஸ்ரேல் சிரியா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. துருக்கிக்கான அமெரிக்க தூதர் டாம் பராக் அறிவிப்பு. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலின் போது 5 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கருத்து. கூகுள், மெட்டா நிறுவனங்களுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ்.
சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்தியது குறித்து நாளை மறுதினம் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க நிர்வாகிகளுக்கு உத்தரவு. IPL தொடர் மூலமாக மட்டும் இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கு 5761 கோடி ரூபாய் வரை வருவாய் கிடைத்திருக்கிறது. இது குறித்த விவரங்களை வரைகலை மூலமாக பார்க்கலாம். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமான BCCIக்கு ஒரே நிதியாண்டில் 9741 கோடி ரூபாய் வருவாய் வந்திருக்கிறது. இந்த வருவாய் எதன் மூலமாக கிடைச்சது அப்படிங்கிற விவரங்களை விரிவாக பார்க்கலாம். 2023-2024 நிதியாண்டில் BCCIயினுடைய வருவாய் என்பது 9741 கோடி ரூபாயாக இருந்திருக்கு அப்படின்னு அந்த டேட்டா சொல்லுது. சரி, இதுல பெரும்பான்மையான தொகைகள் எதன் மூலமாக எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா 1000 கோடி ரூபாய் வருவாய் என்பது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலான ICC மூலமாக BCCIக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு அடுத்ததா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்டுக்கு BCCIயினுடைய வருவாய் என்பது 10% வரை உயர்கிறது அப்படின்னும் சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2023-2024 நிதியாண்டுல BCCIயினுடைய ஒட்டுமொத்த வருவாயில 59% என்பது IPL மூலமாக கிடைத்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. IPL மூலமாக மட்டும் BCCIக்கு ஓராண்டு கிடைத்த வருமானம் அப்படின்னு பார்த்தோம்னா அது 5761 கோடி ரூபாயாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம மகளிர் பிரீமியர் லீக் போட்டிகள் மூலமாக 378 கோடி ரூபாய் BCCIக்கு கிடைத்திருக்கிறது. IPL தவிர்த்த மற்ற போட்டிகளினுடைய ஊடக உரிமம், அந்த மீடியா ரைட்ஸ் மூலமாக கிடைத்த தொகை என்பது 361 கோடி ரூபாயாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்திய ஆடவர் அணி பல்வேறு நாடுகளுக்கு மேற்கொண்ட சுற்றுப்பயணத்தின் மூலமாக கிடைத்த வருவாய் அப்படின்னு பார்த்தோம்னா அது 361 கோடி ரூபாயாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம மற்ற ஆதாரங்கள் மூலமாக கிடைத்த வருமானம் அப்படிங்கிறது 400 கோடி ரூபாயாக BCCIக்கு இருக்கிறது. சோ கிட்டத்தட்ட BCCIயினுடைய ஒட்டுமொத்த இருப்பு தொகை அப்படின்னு பார்த்தோம்னா அது 30,000 கோடி ரூபாயாக இருக்கிறது. இந்த 30,000 கோடி ரூபாயின் மூலமாக BCCIக்கு கிடைக்கக்கூடிய வட்டி தொகை மட்டும் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆண்டுக்கு, அதாவது ஒரு பினான்சியல் இயர் நிதியாண்டுக்கு மட்டும் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு BCCIக்கு வட்டி தொகை மட்டுமே கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு நிதியாண்டில் மட்டும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமான BCCI 9741 கோடி ரூபாயை வருவாயாக ஈட்டி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவலாக இருக்கிறது. வரதட்சணை புகாரில் சிக்கியுள்ள காவலர் பூபாலன் வரதட்சணை தொடர்பாக தனது தாய் மற்றும் தங்கையிடம் பேசும் அதிர்ச்சிகர ஆடியோ வெளியாகியிருக்கிறது. மனைவியிடம் கூடுதலாக பணம் கேள் என்று பூபாலனின் தாய் பேசும் ஆடியோ வெளியாகியுள்ளது. நீங்க பாக்குற எங்க கல்யாணத்துக்கு என்ன கொடுத்தீங்க நீங்க கேட்க வேண்டியதானே. எங்க கல்யாணத்துக்கு ஒரு 50,000 கொடுத்து முடிச்சுக்கிட்டீங்க. மகனுக்கு ஆகுனா பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணுங்கிறீங்க. உங்க மகனுக்கு மாத்திரம் அப்படி கல்யாணம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கணும். இல்லையா பொண்டாட்டிகிட்ட தான் கேட்கணும். என்ன பின்னாடி செய்யறேன்னு என்னத்தை கிழிக்கிறாங்க பின்னாடி. இதே போல மனைவியை தாக்கியதாக தங்கையிடம் பூபாலன் பேசும் ஆடியோவும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதான் என்ன வாயெல்லாம் வீங்கி கிடக்காமல, அது எப்படி இப்போ வந்திருக்க? அவ வாய் வீங்கி போயிருக்க, மூஞ்சிய முகமே மாறி போச்சு. அழுதழுதா? அழுது இல்ல, பிராண்டி விட்டே மூஞ்சி மாறி போச்சு. அந்த அளவுக்கு பிராண்டிட்டியா? பேசுனா எரிச்சலா வரும். வாய பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாயு பூரா ஆயிப்போச்சு. ஓவரா கத்துனால பிடிச்ச நம்பி விட்டுட்டேன். இப்ப வலிக்குதுன்றா. காலை வச்சு லாக் பண்ணல, முட்டி லாக் ஆயிருச்சு. யாருக்கு? அவளுக்கு நொண்டி நடந்துகிட்டு இருக்கா. சொல்லி வச்சிரு, வாய் ஓவரா பேசினா இப்படித்தான் இருக்கும்.